நடைபெற காத்திருக்கும் போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 12. அடுத்ததாக போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 12 இடம்பெற காத்திருக்கிறது. எனவே ப்ளூபெர்ரி மற்றும் கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்களை மைதானத்திற்கு அனுப்பி வைக்க தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரும்பாளர் பாடசாலை நடத்துகின்ற இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெற இருப்பது போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற போட்டியாளர்கள் கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த ஜக்கி ஃபஸ்லூல், ஃபாத்தி முஸ்தபா, சாத் ஜாம், ப்ளூபெர்ரி இல்லத்தினைச் சேர்ந்த ஆனிஷ் ருமான் அப்துல்லா, ஷமாஷ் ஷஃபீக், முகமது ஜசீன் ஆகியோர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். ஒரு வினோதமான போட்டி நிகழ்ச்சி. தண்ணீர் இல்லாமல் இப்பொழுது இவர்கள் மீன்பிடிக்க செல்ல இருக்கின்றார்கள். பார்ப்போம் போட்டியாளர்கள் எவ்வாறு மீன்பிடிக்க செல்ல போகிறார்கள் என்று. மீன்பிடித்தல் என்பதுதான் இவர்களது போட்டி. 4+ மாணவர்களுக்கான மீன்பிடித்தல் போட்டி நிகழ்ச்சி. கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கிரீன் ஆப்பிள் மற்றும் ப்ளூபெர்ரி இல்லத்தினைச் சேர்ந்த வீரர்கள். மீன்பிடித்தல் போட்டி நிகழ்ச்சி ஆரம்பம். சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்று நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். நீர் என்று மீன்பிடிக்கின்ற ஒரு போட்டி நிகழ்ச்சி. ஒரு வகையில் அவர்கள் தங்களது கையிலே இருக்கின்ற தூண்டில் மூலம் இந்த போட்டியில் மீன்களை பிடித்து எடுத்து வருகின்ற போட்டி இப்பொழுது மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அவர்களுடைய கைகளில் இருக்கின்ற அந்த தூண்டில்களின் மூலம் இந்த போட்டி மீனை பிடிக்கின்ற போட்டி இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் புது விளையாட்டுகள் மூலம் ரசிகர்களை கவர்கின்ற ஒரு விளையாட்டு போட்டியாக அல் இல்ம் பாடசாலை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலும் இந்த வருடமும் தனது 12வது ஆண்டு நிறைவு பெறும் இந்த வேளையில் வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டியில் புது வகையான போட்டி நிகழ்ச்சிகளை முன்பள்ளி மாணவர்களுக்கு உரித்தான போட்டிகளாக அவர்கள் அறிமுகம் செய்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் அவர்களுக்காக வழங்கிக் கொள்வோம். இப்பொழுது முதலாம் இடத்தினை பெறுகின்ற வீரர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த போட்டியாளர்களிலே முதலாம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் ஆகிய இடங்களை பெறுகின்ற போட்டியாளர்கள் மீன் பிடித்து வெற்றி வாகை சூடியிருக்கும் இந்த வேளையில் 2025ஆம் ஆண்டின் இறுதியில் அல் இக்ரா பாடசாலை கொண்டாடுகின்ற இல்ல விளையாட்டு விழா நிகழ்விற்கு அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற எதுங்கா கொட்டுவ மண்ணிலே
சிறப்பாக இயங்குகின்ற இன்னுமோர் பாடசாலையான அல்-இக்ரா பாலர் பாடசாலையின் பிரதம ஆசிரியை மஜியா முபாரக் அவர்களையும் அங்கே கடமை புரிகின்ற ஆசிரியை ரம்சானியா சிராஜ் ஆகிய இருவரையும் இந்த வேளையில் அன்புடன் நிகழ்வுக்குள் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற நான் விழிக்கின்ற பொழுது ஆரிகாமத்து ரோசா என்று விழிப்பதுண்டு. அந்த வகையிலே ஆரிகாமத்தில் உதித்து என்று நாடு முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு பெயர் நாமமாக ஒலிக்கின்ற ஆரிகாமத்து ரோசா கலைத்தாயினி ரினோசா முக்தா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த வேளையில் நாங்கள் விழா நிகழ்வுக்குள் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அடுத்ததாக இடம்பெற இருப்பது போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 13 3++ போட்டியாளர்களுக்கான ஓட்டப் போட்டி. கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்களான லைபா ரிம்ஷான், ஆலியா ஜஸ்மீர், ஜுனைரா நூருல் ஆலம். இவர்களோடு போட்டியிடுவதற்காக தயாராக வரும் ப்ளூபெரி இல்லத்தின் போட்டியாளர்கள் லீனா நசார், லியா ஜஸ்ரின், ஷேசான் அப்துல் ரஹ்மான். கிரீன் ஆப்பிள் மற்றும் ப்ளூபெரி இல்லத்தின் வீராங்கனைகளுக்கான ஓட்டப் போட்டி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 13 3++ போட்டியாளர்களுக்கான ஓட்டப் போட்டி நிகழ்ச்சி. போட்டி ஆரம்பமாக இருக்கும் இந்த வேளையில் 3+ போட்டியாளர்களுக்கான ஓட்டப் போட்டி மைதானத்திலே இடம்பெற இருக்கிறது. அடுத்ததாக இடம்பெற காத்திருப்பது போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 14 நிறக்கொடிகளை இனங்காணும் போட்டி நிகழ்ச்சி. இந்த 3+ போட்டியாளர்களுக்கான போட்டியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் லைபா ரிம்ஷான், ஆலியா ஜஸ்மீர், ஜேசா ஜஸ்மின், அக்ஷா முஸ்தரிக், லியா ஜஸ்ரின், ஜோஹான் முஸ்ஹாப் ஆகியோர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். நிறக்கொடிகளை இனங்காணும் போட்டியிலே சிவப்பு, நீலம்,
பிங்க், பச்சை, மஞ்சள் ஆகிய நிறங்களை கொண்ட கொடிகளை இவர்கள் இனங்காண வேண்டும். இதுதான் இவர்களுக்கான போட்டி. இப்பொழுது மைதானத்திலே இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. எனவே கிரீன் ஆப்பிள் மற்றும் ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் உடனடியாக போட்டி ஆரம்பிக்கின்ற இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அத்தோடு கிரீன் ஆப்பிள், ப்ளூபெரி இரண்டு இல்லங்களது போட்டியாளர்களும் இதுவரையில் கலந்து கொண்டு உங்களது இல்லங்களுக்கு புள்ளிகளை பெற்று தந்திருக்கின்றார்கள். ப்ளூபெரி இல்லம் நீங்கள் பெற்றிருக்கின்ற புள்ளிகள், அதே போல கிரீன் ஆப்பிள் இல்லம் இதுவரையில் நடந்து முடிந்த போட்டி நிகழ்ச்சிகளின் படி வெற்றி ஈட்டிக்கொண்ட அளவுகளின்படி உங்களது இரண்டு இல்லங்களும் பெற்றிருக்கின்ற முடிவுகள். அந்த வகையில் போட்டியாளர்கள் தங்களது இல்லத்துக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்ற புள்ளிகள் 53 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போல இந்த போட்டியில் கிரீன் ஆப்பிள் இல்லம் 58 புள்ளிகளை இதுவரையில் பெற்றிருக்கின்றார்கள். மிகவும் அண்மித்த நிலைமையில் போட்டியின் வித்தியாசம், புள்ளிகளின் வித்தியாசம் காணப்படுகிறது. நிச்சயமாக இன்னும் சிறப்பாக உங்களது ஒத்துழைப்புகள், ஆதரவுகளை வழங்குகின்ற பொழுது போட்டியாளர்கள் உங்களுக்கு வெற்றிகளை ஈட்டித் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உற்சாகமான கரகசத்தோடு உங்களது போட்டியாளர்களை இந்த போட்டி நிகழ்ச்சியில் நீங்கள் ஈடுபடுத்துவதன் மூலம் மேலும் கூடுதலான புள்ளிகளை உங்களால் பெற்றுக் கொள்ள முடியும் என்ற செய்தியோடு இப்பொழுது மைதானத்திற்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். மைதானத்திலே போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 14 நிறக்கொடிகளை இனங்காணுகின்ற போட்டி நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது.
அடுத்ததாக நாங்கள் கிராஜுவேஷன் செரமனிக்கு செல்ல இருக்கின்றோம். சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்குகின்ற நிகழ்வு இப்பொழுது மேடையில் இடம்பெற காத்திருக்கிறது. இப்பொழுது மேடையில் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. 2025 ஆண்டிற்கான முன்பள்ளி கல்வியை சிறப்பாக நிறைவு செய்து கொண்டு அரசாங்க பாடசாலைக்கு செல்ல காத்திருக்கின்ற மழலை செல்வங்களுக்கான சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது. இந்த நிகழ்விலே
சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக சாத் முன்தசிர், முகமது ஜசீன், ஆனிஷ், ருமான் அப்துல்லா ஆகியோர்கள் வேடைக்கு அழைக்கப்பட இருக்கிறார்கள். சான்றிதழ்கள் வழங்குகின்ற நிகழ்வினை விரைவாக ஒழுங்குபடுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டிற்கான முன்பள்ளி கல்வியை சிறப்பாக பூர்த்தி செய்து கொண்டு இன்று மேடையில் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள காத்திருக்கின்ற அன்பு மடலை செல்வங்கள் வரிசையில் இப்பொழுது மேடையில் கிராஜுவேஷன் செரமனி பற்றி விளக்கத்தினை தருவதற்காக நான் அன்போடு தமிழ் மொழியிலே ஃபயாஸ், சிங்கள மொழியில் உமர் ஹாமித், ஆங்கில மொழியில் ஜுமர் நஃபீஸ் ஆகியோர்கள் வழங்க காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது மேடையில் இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று எமக்கு மிக முக்கியமான நாள். நாங்கள் மிகவும் சந்தோஷமாக உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இது எங்களுடைய கிராஜுவேஷன் டே. நானும் எனது சகோதரர்கள் இந்த வழியில் எம்மை வழி நடத்திய ஆசிரியர்களுக்கும் எமக்கு உதவிய பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவன் உங்களுக்கு அருள் பொழியட்டும். நீங்கள் எதிர்பார்த்த போல் சாதனை பல புரிந்து ஈதுலகிலும் வெற்றி பெற வந்திருக்கும் அனைவரும் எம்மை வாழ்த்துமாறு கேட்டு விடைபெறும் ஜன்ஹா பயாஸ். வாழ்த்துக்கள் கொண்டு அடுத்ததாக சிங்கள மொழி மூலமாக நிகழ்வினை வழிநடத்துவதற்காக உமர் ஹாமித். வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை வழங்கிக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்குள் ஜுமர் நஃபீஸ்.
morning, everyone. We are from LMP School. Today is a very special day. I'm so happy to be here graduating with all of you. I'm so proud of all the hard work and what we have achieved. I would like to thank to all my teachers for teaching us, supporting us, and molding us. Congratulations to my fellow cadet and best wishes for a bright future. Bye bye everyone. I am Suman Nafis. வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டு அடுத்ததாக சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்குகின்ற நிகழ்வுக்குள் இப்பொழுது நாங்கள் செல்ல இருக்கின்றோம். ஆம், அந்த வரிசையிலே 2025 ஆண்டிலே முன்பள்ளி கல்வியை சிறப்பாக பூர்த்தி செய்து கொண்டு வெளியேறுகின்ற மழலை செல்வங்களுக்கான சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட இருக்கின்றன. அந்த வகையில் நான் மேடைக்கு அன்போடு சாத் முன்தசீர், முகமது ஜசீன், ஆனிஷ் ருமான் அப்துல்லா ஆகியோர்களுக்கான சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட இருக்கின்றன. 2025 ஆண்டில் அலிம் பாலர் பாடசாலையின் வருடாந்திர இல்ல விளையாட்டு விழா நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்ற உடுபத்தா பிரதேச சபையின் உப தலைவரும் ஆசிரியருமான மதிப்புக்குரிய MHM ரிசான் ஆசிரியர் அவர்களது அன்பு கரங்களினால் இந்த ஆரம்ப நிகழ்வு மேடையில் இடம்பெற காத்திருக்கிறது. இந்த நிகழ்வில் எங்களோடு இணைந்து கொள்ளுமாறு ரிசான் ஆசிரியர் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது மேடையில் சாத் முன்தசீர், முகமது ஜசீன், ஆனிஷ் ருமான் அப்துல்லா ஆகியோர்கள் தங்களுக்கு உரிய சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் உடுபத்தா பிரதேச சபையின் உப தலைவரும் தேசிய பாடசாலையின் ஆசிரியருமான ஜனாப் எமது மண்ணின் மைந்தன் ஜனாப் MHM ரிசான் ஆசிரியர் அவர்களது அன்பு கரங்களினால் இப்பொழுது பெற்றுக்கொள்ள காத்திருக்கின்றார்கள். மேடையில் ரிசான் ஆசிரியர் அவர்களது அன்பு கரங்களினால் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வில் இணைந்து கொண்டு ரிசான் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அன்போடு அழைப்பது மீளவிட்டு ஆராதனா கரண்டி ಸಾಧಿಗಪಾತ್ ಪ್ರಧಾನ ಕ್ರೀಮಟ ಪದಕಂ ಪಡೆದವಣ್ಣ ಉಡುಬತ್ತ ಪ್ರಾದೇಶಿಕ ಸಭಾವೆ ಆಡುಪಕ್ಷ ಪ್ರಧಾನ ಸಂವಿಧಾನಕ ಸಂಜೀವ ಪ್ರಸನ್ನ ಮಹಾತ್ಮೆಯಾನನಿ ಒಬ್ಬ ಮಾಗೆ ಗೌರವನೀಯ ಆರಾಧನಾ சஞ்சீவ பிரசன்ன அவர்களது அன்பு கரங்களினால் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெற்றுக் கொள்வதற்காக ஷமாஸ் ஷஃபீக், ஜுமர் நஃபீஸ், ஜாக்கி அகமது ஃபஸ்லுல் ஆகியோர்களை வேடிக்கை அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது மேடையில் உடுபத்தா பிரதேச சபையின் பிரதான
கட்சி அமைப்பாளர் சஞ்சீவ பிரசன்னா அவர்களது அன்பு கரங்களினால் சான்றிதழ்களும் பதக்கங்களும் அணிவிக்கப்படுகின்ற நிகழ்வு இடம்பெற்று முடிகிறது. நிகழ்வில் இணைந்து கொண்ட நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கும் சஞ்சீவ பிரசன்ன அவர்களது அன்பு கரங்களினால் இப்பொழுது சான்றிதழ்களும் பதக்கங்களும் அணிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக ஜாக்கி அகமது ஃபஸ்லூல் மேடைக்கு வாருங்கள். நிகழ்வில் இணைந்து கொண்ட சஞ்சீவ பிரசன்ன அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சான்றிதழ்களும் பதக்கங்களும் அணிவித்து கௌரவிப்பதற்காக நான் மேடைக்கு அன்போடு அழைப்பது என்றும் எதுங்கா கொட்டுவ முஸ்லிம் மத்திய கல்லூரியை சிறப்பாக வழி நடத்தி செல்கின்ற கல்வி புலத்திலே எதுங்கா கொட்டுவ வரலாற்றிலே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி மறுமலர்ச்சியை உருவாக்கி சிறப்பாக செயற்பட்டு வருகின்ற முஸ்லிம் மத்திய கல்லூரியின் அதிபர் ஜனாப் அவர்களை வெடுக்கி அன்போடு உங்களது அன்பு கரங்களினால் இப்பொழுது சான்றிதழ்களும் பதக்கங்களும் அணிவிக்கப்பட இருக்கின்றன. ஆம், அந்த வகையில் தனக்குரிய சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெற்றுக் கொள்வதற்காக மேடைக்கு அழைக்கப்படுவது ஃபாத்தி முஸ்தபா. அதனைத் தொடர்ந்து யான் இம்தியாஸ், ஜியான் இம்தியாஸ், அதனை அடுத்து அயாத் சல்மான், நிகழ்வில் இணைந்து கொண்டு முஸ்லிம் மத்திய கல்லூரியின் அதிபர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் நிகழ்வில் இணைந்து கொண்ட அதிபர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் அணிவித்து கௌரவிப்பதற்காக நம் இடருக்கு அன்போடு அழைப்பது எமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற எதோங்கா கொட்டுவ முஸ்லிம் மத்திய கல்லூரியின் முன்னைநாள் பிரதி அதிபரும் சகல செயற்பாடுகளிலும் அல் இல்ம் பாலர் பாடசாலைக்கு தனது ஒத்துழைப்பினை வழங்குகின்ற அழைக்கின்ற பொழுது தவறாமல் தட்டி கழிக்காமல் பிரசன்னமாகி இங்கே அவரது ஆலோசனைகள் வழிகாட்டல்களை வழங்குகின்ற எனது அன்பு கணித்தான நண்பன் ஆசிரியர் MIJ சாதிக் ஆசிரியர்களை மேடைக்கு முன்பாக வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இவரது அன்பு கரங்களினால் சான்றிதழ்களையும் பதக்கத்தினையும் பெற்றுக் கொள்வதற்காக நான் மேடைக்கு அன்போடு அழைப்பது ஜயான் சஃப்வான். சயான் சஃப்வான் அதனைத் தொடர்ந்து உமர் ஹாமித் அப்ஷான், மேடையில் அடுத்ததாக சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக உமர் ஹாமித் அப்ஷான், அதனை தொடர்ந்து சாதி ஜாம்,
நிகழ்வில் இணைந்து கொண்ட ஓய்வு பெற்ற ஆசிரியர் MIJ சாதிக் ஆசிரியர் அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள் சாதிக் ஆசிரியர் அவர்களுக்கு. அதனை அடுத்து சான்றிதழ்களையும் பதக்கத்தினையும் வழங்கி கௌரவிப்பதற்காக நான் மேடைக்கு அன்போடு அழைப்பது எதுங்கா கொட்டுவ மஸ்ஜிதுல் ஹசனியா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபையின் தலைவரும் ஜெயந்தா பப்படம் மற்றும் ஜெயந்தா நூடுல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமாகிய அல்ஹாஜ் MSM ரியாஸ் அவர்களை மேடைக்கு முன்பாக அழைக்கின்றோம். இவரது அன்பு கரங்களினால் சான்றிதழ்களையும் பதக்கத்தினையும் பெற்றுக் கொள்வதற்காக ஜெயின் அகமது நஃப்ராஸ் மேடையில் ஜெயின் அகமது நஃப்ராஸ் தனக்குரிய சான்றிதழ்களையும் பதக்கத்தினையும் பெற்றுக் கொள்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அஃபா அதீக் நிகழ்வில் எங்களோடு இணைந்து கொண்டு எதுங்கா கொட்டுவ மஸ்ஜிதுல் ஹசனியா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபையின் தலைவரும் ஜெயந்தா பப்படம் மற்றும் ஜெயந்தா நூடுல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அல்ஹாஜ் MSM ரியாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக எதுங்கா கொட்டுவ மஸ்ஜிதுல் சலாம் ஜும்மா பள்ளிவாசலின் உபதலைவர் மௌலவி AM இக்பால் மனாரி அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இவரது அன்பு கரங்களினால் மேடையில் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக ஹதாசியான் அதனைத் தொடர்ந்து ஹைசா ஹனாப் நிகழ்வில் இணைந்து கொண்ட மஸ்ஜிதுல் சலாம் உபதலைவர் மௌலவி AM இக்பால் மனாரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எங்களோடு இணைந்து கொள்வதற்காக எதுங்கா கொட்டுவ முஸ்லிம் மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர்களுள் ஒருவரான FFM அசாம் பிரதி அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவர் அன்பு கரங்களினால் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக நான் மேடைக்கு அன்போடு அழைப்பது ஃபதா ஃபாசில் அதனை அடுத்து ஐமா சமீர் ஐமா ஜமீர் நிகழ்வில் இணைந்து கொண்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கிய எதுங்கா கொட்டுவ முஸ்லிம் மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர்களுள் ஒருவரான FFM அசாம் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பெற்றோர்கள் சார்பாக சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவிப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது மஸ்ஜிதுல் ஹசனியா ஜும்மா பள்ளிவாசலின் பொருளாளர் அல்ஹாஜ் MNM ஜஸ்மின் அவர்களை நான் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். உங்களது அன்பு கரங்களினால் சான்றிதழ்களையும் பதக்கத்தினையும் பெற்றுக் கொள்வதற்காக நான் மேடைக்கு அழைப்பது ஃபஹ்மா ஃபர்ஹான். மேடையில் ஃபஹ்மா ஃபர்ஹான் அதனைத் தொடர்ந்து ஜன்ஹா ஃபயாஸ்
ஜன்ஹா ஃபயாஸ். அடுத்ததாக சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி அணிவித்து கௌரவிப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது நீண்ட காலமாக ஆசிரியத்துவத்திலே கடமையாற்றி அதிபராக பல பாடசாலைகளில் கடமையாற்றி எதோங்கா கொட்டுவ முஸ்லிம் மத்திய கல்லூரியிலும் அதிபராக இருந்து இறுதியாக அகட்டுமுள்ள முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் அதிபராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய ஓய்வு பெற்ற அதிபர் ஜனாப் எம்டிஎம் தஹ்லான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களது அன்பு கரங்களினால் இப்பொழுது மேடைக்கு வரும் மழலை செல்வத்துக்கான சான்றிதழ்களும் சின்னங்களும் அணிவிக்கப்பட இருக்கின்றன. அந்த வகையில் ரீஹா ரிசான் இப்பொழுது மேடைக்கு வாருங்கள். ரீஹா ரிசான் அதனை அடுத்து தானியா விஜய், தானியா விஜய், நிகழ்வில் இணைந்து கொண்ட ஓய்வு பெற்ற அதிபர் ஜனாப் எம்டிஎம் தஹ்லான் அதிபர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெற்றுக் கொள்வதற்காக நான் மேடைக்கு அன்போடு அழைப்பது அல் இல்ம் பாலர் பாடசாலையின் பணிப்பாளர் ஜனாப் எம்டிஎம் ரினாஸ் அவர்களது அன்பு கரங்களினால் இந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற காத்திருக்கிறது. அந்த வகையில் கதீஜா அர்ஷாத், கதீஜா அர்ஷாத், அதனைத் தொடர்ந்து மர்ஹமா ஷிஹான், இப்பொழுது மேடையில் மர்ஹமா ஷிஹான் உங்களுக்கான சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் அல் இல்ம் பாடர் பாடசாலையின் பணிப்பாளர் ஜனாப் எம்டிஎம் ரினாஸ் அவர்களது அன்பு கரங்களினால் பெற்றுக்கொள்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நன்றிகள் நிகழ்வில் இணைந்து கொண்ட உங்களுக்கு. அதனைத் தொடர்ந்து உண்மையில் அல் இல்ம் பாலர் பாடசாலையில் உதயம் என்பது அத்தியா ஃபர்வின் ஆசிரியர் அவர்களது அன்பு தந்தை எஸ்ஐஎம் அல்ஹாஜ் எஸ்ஐஎம் நியாஸ் அவர்களது அயராத உழைப்பு. கடந்த காலங்களிலே இந்த பாடசாலை சிறப்பாக வளருவதற்காக எந்த வகையில் தன்னால் உதவிகளை ஒத்தாசைகளை வழங்க முடியுமோ அந்த அளவிற்கு தனது அன்பு புதல்வி பிரதம ஆசிரியை அத்தியா பர்வீன் அவர்களுக்கு வழங்கி இந்த பாலர் பாடசாலையை உருவாக்கிய பெருமை அவர்களையே சார்கிறது. பல்வேறு தடைகள் சவால்கள் ஏற்பட்ட போதும் ஆரம்ப காலகட்டங்களிலே ஆங்கில மொழி பாடசாலையாக தீரும்புல மண்ணிலே உதயமான அல் இல்ம் பாலர் பாடசாலை மணந்து கொண்டதன் பின்பு எதோங்கா கொட்டுவ மண்ணிலே 2013ஆம் ஆண்டு இந்த அல் இல்ம் பாலர் பாடசாலை உருவாகிறது. ஆம், அந்த பாலர் பாடசாலையை உருவாக்கிய இஸ்தாபக படிப்பாளர் எஸ்ஐஎம் நியாஸ் அவர்களை மேடைக்கு முன்பாக வருவார். அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது இங்கு வந்திருக்கின்ற அனைத்து ரசிகர்களது அன்பான வரவேற்போடு இந்த நாங்கள் செல்ல இருக்கின்றோம். நான் மேடைக்கு அழைப்பது ஆசியா அசீம். அன்பான ரசிகர்களே, உங்களது அன்பான வரவேற்பும் இறுதியாக இடம்பெறட்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கின்றேன்.
தமிழ் மொழி கருத்து இன்னும் புரியவில்லை என்று நினைக்கின்றேன். அன்பான கரமட்டத்துக்கு மத்தியில் இந்த சான்றிதழ்களை நாங்கள் வழங்குவோம். அந்த வகையில் ஜைனப் ஜுபைதீன் தனக்குரிய சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக மடியில் அன்பான கரகோஷத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்ய காத்திருக்கின்றேன். இன்னும் சிறப்பாக உங்களால் வழங்க முடியும். இப்பொழுது மேடையில் ஜைனப் ஜுபைதீன் தனக்குரிய சான்றிதழ்களையும் பதக்கத்தினையும் பெற்றுக் கொள்கின்ற நிகழ்வு ஸ்தாபக பணிப்பாளர் அவர்களது அன்பு கரங்களினால் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த விளையாட்டு நிகழ்வுகளுக்குள் நான் உங்களை அழைத்துச் செல்ல காத்திருக்கின்றேன். சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்குகின்ற நிகழ்வு நிறைவடையும் இந்த வேளையில் அடுத்து மைதானத்திற்குள் உங்களை நான் அழைத்துச் செல்வதற்கு முன்பாக அன்பான ஒரு வேண்டுகோள். காலநிலை சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மந்தாரமான விளை, இதமான காற்று வீசுகிறது. அழகாக அமர்ந்து கொள்வதற்காக அனைவருக்கும் கதிரைகள், ஆசனங்கள், கையை கட்டிக்கொண்டு நன்றாக ரசித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கான ஒரு வேண்டுகோள். அன்பான ரசிகர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, நிகழ்வுகளுக்குள் அழைக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பவர்களாக இருந்தால் தானாக உங்களது கைகள் நிச்சயமாக தாளமிடும். ஆகவே கரகோஷத்தினை அவர்கள்